இலங்கை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீதான கொலை வழக்கில் அரசு தரப்பில் 5 சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கடந்த 1986ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சென்னை சூளைமேட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டில் திருநாவுக்கரசு என்பவர் பலியானார். சென்னை 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையின் போது டக்ளஸ் தேவானந்தா கொழும்புவில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜரானார். இந்த வழக்கில் மகேஷ், வீரப்பன் உள்ளிட்ட 5 சாட்சியங்களிடம் அரசு தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து வழக்கு வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அரசு தரப்புல 5 விட்னஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுல ஒரு 4 விட்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுல ஒரு விட்னஸ் அந்த சம்பவம் நடந்த விடுதலை புலிங்க இருந்த வீட்டோட சொந்தக்காரரு. அவரையும் நம்ம இந்த விட்னஸ்ல ஏற்றிருக்கோம். அவருக்கு 76 வயசு ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 2-3 விட்னஸ் ஐடென்டிஃபை பண்ணலான்னு அது அரசு தரப்புல எதிர்பார்க்கிறோம். இந்த ஐடென்டிஃபை சம்பந்தமா வழக்க 29/3க்கு தள்ளி வச்சிருக்கோம்.